Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.2ல fourth sum represent each of the given relation by arrow diagram graph set in roster form wherever possible அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு ரெண்டு ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, கிவனில் relation r equal to x, y. இதில் x எப்படி இருக்குது, x equal to 2y அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. x belongs to x இதில் belongs ஆகிருக்குன்னா 2, 3, 4, 5. then y belongs to 1, 2, 3, 4 வரைக்கும் belongs ஆகிருக்கு. இதில் x equal to என்ன கொடுத்துருக்காங்க, 2y. அப்போ y equal to என்ன வரும்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். y equal toனா இந்த சைடு 2 வந்து இந்த சைடு வந்து டிவிஷனில் வந்துடும். அப்போ x divided by 2. ஏன்னா நம்ம எக்ஸை எடுத்து ஒவ்வொரு இன்புட்டாக கொடுத்து y வந்து ஃபைண்ட் பண்ணுவோமா. அப்போ x equal to 2yன்னு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு y equal to x divided by 2ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு புட் எக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக அப்படியே கொடுங்க. x equal to 2 அப்படின்னா y வந்து என்னவா மாறும், 2 divided by 2 equal to 1. அடுத்து x equal to 3 அப்படின்னா y equal to 3 by 2. அடுத்து x equal to 4 அப்படின்னா y equal to 4 by 2. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 2 2s are 4. அப்போ என்ன வந்தது, அவுட்புட்டு 2ன்னு வந்து. அடுத்து x equal to 5 கொடுத்தோம்னா y equal to 5 by 2. அப்போ நம்மளுக்கு x வந்து 2, 3, 4, 5ல் பிலாங்ஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான தனித்தனியான ஒரு அவுட்புட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நல்லா கவனிங்க, x வந்து எதில் பிலாங்ஸ் ஆகிருக்குன்னா 2, 3, 4, 5ல். ஆனால் y வந்து எதில் பிலாங்ஸ் ஆகிருக்கு, 1, 2, 3, 4ல். அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க அவுட்புட்டில் எது அவங்க கொடுத்த ஒய்ன்ற செட்டில் இருக்குன்னா இந்த 1ன்றதும் இங்கே 4ன்னு போடுறப்ப நம்மளுக்கு கிடச்ச 2, இது ரெண்டு மட்டும்தான் அவங்க கொடுத்த அந்த ஒய்ன்ற செட்டில் இருக்குது. அப்போ அதை ரெண்டு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். மற்றது வந்து நம்மளுக்கு என்ன ரிலேஷனில் வந்து கனெக்ட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து 3 விஷயம் கேட்டிருந்தாங்க. ஏரோ டயக்ராம், அடுத்து கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம். இது 3 வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஏரோ டயக்ராம் போடலாம். ஏரோ டயக்ராம் பொறுத்த வரைக்கும் XYன்னு 2 செட் எடுத்துக்க போகிறோம். ரைட், இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். இப்போ எக்ஸுன்ற செட்டில் என்னென்ன நம்பர்ஸ் வரும், 2, 3, 4, 5. அதே மாதிரி ஒயில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க, 1, 2, 3, 4. அப்போ ரிலேஷன் வந்து எது கூட வந்து கனெக்ட் ஆச்சுன்னா 2ன்னு நம்ம கொடுத்தப்போ 1ன்னு கிடச்சிதா, அப்போ 2வை கொண்டு போய் 1ல் கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து 4ன்னு கொடுத்தப்போ 2 கிடச்சிதா, அப்போ வந்து 4ரை கொண்டு போய் 2ல் கனெக்ட் பண்ணிடணும். வேறு எதாவது கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தா கனெக்ட் பண்ண முடியாது. இங்கே 3ன்னு கொடுத்தப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிது, 3 by 2ன்னு கிடச்சிது. 3 by 2ங்கிறது ஒயின்ற செட்டில் பிலாங்ஸ் ஆகலை. அப்போ அது வந்து கனெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இங்கே 5ம் எக்ஸுக்கு பதிலாக 5ன்னு கொடுத்தோம், ஆனால் ஒய் என்ன கிடச்சிது, 5 by 2ன்னு. அப்போ இதை வந்து ஒயின்ற செட்டில் பிலாங்ஸ் ஆகாதனால நம்ம என்ன பண்ண முடியாது, கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ இதுதான் நம்மளுக்கான ஏரோ டயக்ராம். நெக்ஸ்ட்டு இதில் பி ஆப்ஷனில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா கிராஃப் கேட்குறாங்க. அப்போ கிராஃப், சரி ரைட். இப்போ கிராஃப் பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று எடுத்துக்கிறோம், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். இது வந்து என்னது, y,
இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் டேஷ், இங்கே கீழே ஒய் டேஷ், நடுவில் வந்து 0. இப்போ இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இங்கே 1 2 3 4 5 இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஆர்டர் பேர்ஸில் வந்து 2 வந்து எதோட கனெக்ட் ஆச்சு, எக்ஸ் ஆக்சிஸில் 2 பார்க்கணும். 2 வந்து எதோட கனெக்ட் ஆச்சு, 1 இல்லையா? அப்போ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம என்ன பார்க்கணும், 2 பார்க்கணும். ஒய் ஆக்சிஸில் 1 பார்க்கணும். அதுக்கு நேராக டாட் வச்சுட்டு 2, 1 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு 4 வந்து 2ஓட கனெக்ட் ஆச்சா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 4 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 2 பார்க்கணும். அப்போ இங்கே இந்த இடத்துல டாட் வச்சுட்டு 4, 2 அப்படின்னு எழுதணும். இதுதான் நம்மளுக்கு தேவையான கிராஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷனில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, சி ஆப்ஷனில் ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. ரோஸ்டர் ஃபார்ம். அப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா நமக்கு கிடைச்ச அந்த ரிலேஷனை வந்து அப்படியே ஆர்டர் பேர்ஸில் எழுதிட வேண்டியதான். ஆர் ஈக்குவல் டு 2, 1 4, 2. இதுதான் நம்மளுக்கு தேவையான ரோஸ்டர் ஃபார்ம். அப்போ ஆர்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆர்ன்ற ரிலேஷனில் எக்ஸ் ஒய் இருக்கிறதாவும் எக்ஸ் ஈக்குவல் டு 2ஒய்ன்னு கொடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2ஒய்ங்கிறத நம்ம ஒய் வந்து ஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு. இதை ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஒவ்வொன்றா கொண்டு வந்து அந்த ஒயில் போட்டு பார்த்தோம். இந்த இதில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு தனித்தனியான அவுட்புட்ஸ் கிடச்சிது. இதில் என்னென்னா எக்ஸுக்கு பதிலாக 2ம் 4ம் போடுறப்ப 1 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனிக்கான அவுட்புட் கிடச்சிது. இது ரெண்டும் வந்து ஒயில் பிலாங்ஸ் ஆகிருக்கு. அதனால் இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இந்த 3/2 5/2ல் ஒயில் பிலாங்ஸ் ஆகலை. அதனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம் இந்த 3 விஷயமும் ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், ரைட். செகண்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸ் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. அதாவது எக்ஸு ஒய் ரெண்டுமே எதில் பிலாங்ஸ் ஆகிருக்குன்றாங்க, நேச்சுரல் நம்பர்ஸில் பிலாங்ஸ் ஆகிருக்கு. அதுவும் எப்படி இருக்குது, லெஸ் தென் 10ஆக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுன்ற செட் எப்படி இருக்கும், எக்ஸ் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 லெஸ் தென் 10னா 9 வரைக்கும் வருமா. அதே மாதிரி ஒய்யும் எதில் பிலாங்ஸ் ஆகிருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் ஒய் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிவனில் அவங்களே கொடுத்துருக்காது. ஒய்ன்ற அவுட்புட் கண்டுபிடிக்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்குறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 1 + 3 = 4. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 2னா ஒய் ஈக்குவல் டு 2 + 3 = 5. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 3னா ஒய் ஈக்குவல் டு 3 + 3 = 6. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 4னா ஒய் ஈக்குவல் டு என்னது, 4 + 3 = 7 வந்துடும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 5னா ஒய் ஈக்குவல் டு 5 + 3 = 8. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம 6ன்னு கொடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு 6 + 3 = 9 அப்படின்னு வந்துடும். அடுத்து வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 7 + 3 = 10. எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு 8 + 3 11. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 9 கொடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 9 + 3 = 12ன்னு வந்துடும். அப்போ இதில் நல்லா பாருங்கள், நமக்கு வந்து எக்ஸுன்றது எதில் பிலாங்ஸ் ஆயிருந்துச்சு, நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10. அதனால் நம்ம 9 வரைக்கும் ஒவ்வொரு இன்புட்டாக கொடுத்தோம். ஒவ்வொரு இன்புட்டாக கொடுத்தப்போ ஒவ்வொரு அவுட்புட் கிடச்சிது. இதில் என்ன கவனிக்கணும்னா, எக்ஸுக்கு நம்ம 6ன்னு கொடுக்குறப்ப இங்கே ஒய்க்கு வந்து 9 கிடச்சிருச்சு. அடுத்து 7 போகும்போது இங்கே என்ன கிடைக்கிது, 10 கிடைக்கிது. 10 வந்து ஒயில் பிலாங்ஸ் ஆகலை, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஒய். ஏன்னா ஒயில் வந்து அதிகபட்சமாக 9 வரைக்கும் தான் பிலாங்ஸ் ஆகிருக்கு.
அப்போ இது எதையுமே நம்ம என்ன பண்ணிக்கூடாது, ஏரோ டயக்ராமுக்காக இருக்கட்டும் இல்லை கிராஃப்காக இருக்கட்டும் எடுத்துக்கக்கூடாது. இந்த 6 வரைக்கும் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா இதுதான் நம்ம கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இங்கே 1லேருந்து 6 வரைக்கும் இதுவும் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10க்குள்ளே வந்துடும். இங்கே ஒய்யோட அந்த ஒய்ன்ற அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 9 வரைக்கும் கிடச்சிருக்கு. இதுவும் வந்து என்னது, அந்த ஒயில் வந்து பிலாங்ஸ் ஆயிரும். இதுக்கு அடுத்து நம்ம எடுத்தோம்னா எக்ஸில் பிலாங்ஸ் ஆகும், பட் ஒயில் வந்து என்னது பிலாங்ஸ் ஆகாது. அதனால் இது இந்த 3 இதையும் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஏரோ டயக்ராம். ஃபஸ்ட்டு வந்து ஏரோ டயக்ராம் வரையலாம். ஏரோ டயக்ராமுக்கு நம்ம வந்து எக்ஸு ஒய்ன்ற 2 செட் எடுத்துக்கிறோம். ரைட், இது வந்து என்னது எக்ஸு, இது வந்து ஒய். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9. இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9. ஆக்சுவலாக ஏரோ டயக்ராமில் எழுதும்போது எல்லா எலமெண்ட்ஸும் எழுதுவோம். ஆனால் இங்கே வந்து எடுத்துக்கிறது 6 வரைக்கும் தான் கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்ட் பண்ணுறது வந்து 6லேருந்து 9 வரைக்கும் தான் கனெக்ட் பண்ணுவோம். 7 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 7 கொண்டு போய் இங்கே 10ன்னு எழுதி கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா 10 வந்து ஒயில் பிலாங்ஸ் ஆகலை. அப்போ அப்படியே ஒவ்வொன்றையும் கனெக்ட் பண்ணுங்கள். 1ன்னு நம்ம போட்டப்போ என்ன கிடச்சிது, 4ன்னு கிடச்சிதா. அப்போ 1 கொண்டு போய் எதோட கனெக்ட் பண்ணணும், 4ஓட கனெக்ட் பண்ணணும். அடுத்து 2 கொண்டு போய் 5ஓட கனெக்ட் பண்ணணும். 3 கொண்டு போய் 6ஓட. 4 வந்து 7ன்னு கிடச்சிது, 5 வந்து 8ன்னு கிடச்சிது, 6 வந்து 9ன்னு கிடச்சிது. 7ன்னு போடுறப்போ 10 போயிடுச்சு. 10ங்கிறது ஒயில் பிலாங்ஸ் ஆகாது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணல, அதை எடுத்துக்கல. இப்போ எல்லா இதையும் கனெக்ட் பண்ணிட்டு ஏரோ மார்க் போட்டு விட்ருங்க. இதுதான் வந்து என்னது ஏரோ டயக்ராம். இப்போ ஏரோ டயக்ராம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கிராஃப். நெக்ஸ்ட்டு கிராஃப் கேட்குறாங்க. கிராஃப் வரைகிறதுக்கு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே எடுத்துக்கிறோம். ரைட், இது வந்து என்னது எக்ஸு. அப்போ இது எக்ஸ் டேஷ், நடுவில் 0. இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து ஒய் டேஷ். இங்கே என்னது 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் 1ன்னு போடுறப்ப ஒய் ஆக்சிஸில் என்ன கிடச்சிது, 4 கிடச்சிது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 4 பார்க்கணும். அப்போ 1, 4 இங்கே இருக்கா. அப்போ 1, 4. நெக்ஸ்ட்டு 2ன்னு போடுறப்ப 5 கிடச்சிதா. அப்போ 2, 5 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 2 எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 5. அப்போ 2, 5 2, 5. அடுத்து 3, 6. 3 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது. அப்போ 3, 6. அடுத்து 4, 7. 4 இங்கே இருக்குது, 7 வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ 4, 7. அடுத்து 5 எக்ஸ் ஆக்சிஸில் 5 இங்கே இருக்குது, இங்கே வந்து 8 இருக்கா. அப்போ இந்த இடத்துல 5, 8. நெக்ஸ்ட்டு 6 இங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் 6, ஒய் ஆக்சிஸில் 9. அப்போ 6, 9. 6, 9. இதுதான் நம்மளுக்கு தேவையான கிராஃப் ஃபார்மேட். ஓகே, நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் கேட்குறாங்க. சி ஆப்ஷனில் நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம், ரோஸ்டர் ஃபார்ம். அப்போ ரோஸ்டர் ஃபார்ம் நம்ம ஃபைன் பண்ண அந்த ரிலேஷனை வந்து ஆர்டர் பேர்ஸில் எழுதி விட்டால் முடிஞ்சு.
அப்போ r ஈக்குவல் டு 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 இதுதான் நம்மளுக்கு தேவையான ரோஸ்டர் ஃபார்ம். அப்போ செகண்ட் சப்டிவிஷனில் நம்மளுக்கு XY ரெண்டுமே வந்து நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10ல் வந்து பிலாங்ஸ் ஆகிருக்குன்னாங்க. அப்போ XYன்ற செட்டு எடுத்துக்கிட்டு y ஈக்குவல் டு x + 3ன்னு சொல்லியிருந்தாங்க கிவன் ரிலேஷன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1லேருந்து 9 வரைக்கும் கொடுத்து பார்த்தோம். இதில் 6ன்னு கொடுக்குறப்பே நம்மளுக்கு 9 கிடச்சிருச்சு. 7 கொடுத்தா 10 போகுது. 10 வந்து ஒயில் பிலாங்ஸ் ஆகலை. அதனால் இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கல. அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதுக்கான ஏரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம் இது மூணுமே வந்து ஃபைன் பண்ணியாச்சு. இதில் இந்த ஏரோ டயக்ராம் எடுக்கிறப்ப எக்ஸில் வந்து 9 வரைக்கும் இருக்குது, 9 வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஒயில் வந்து 9 வரைக்கும் இருக்குது, 9 வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துக்கணும். நம்ம இங்கே 6 வரைக்கும் தானே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 6ஓட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இங்கே எடுக்கும்போது ஃபுல்லாக எக்ஸென்ற செட்டு எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கோ ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். இதை எடுத்து இந்த 3 விஷயமும் ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.